Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 திமுக பயப்படாத மாதிரி நடிப்பார்கள். நாங்க டெல்லி ஏகாதிபத்தியம் எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம். ஆனா ஒரு ரைடு விட்டா உடனே டெல்லிக்கு போவாங்க. விஜய் அவர்களோட வருகையினால வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களோட வருகை ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை உருவாக்கி இருக்கு. உதாரணத்துக்கு திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கு. அப்படிங்கிற என்ன சிக்கலா இருக்கும்? தாவேகா கூட போனா காங்கிரஸுக்கு எதிர்காலத்துல வளர்ச்சி இருக்கா? காங்கிரஸ் டிவிக்கோட போகும்பொழுது எதிர்காலம் திமுக ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க. நாங்க கேட்கிற சீட்டை கொடுக்குறீங்களா இல்ல நாங்க விஜயோட போகுமா இப்படின்னு பூச்சாண்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கூட பாஜக இருக்கு, அதனால கூட்டணி போக முடியாது. அதிமுக எதிர்ப்பு அரசியலை விட பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுதுன்றதை அவங்க நம்புறாங்களா? திமுக அதை பயன்படுத்துறாங்க, அது அவர்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். திமுக ஒரு நெருக்கடி உண்டாக்குற அதே நேரத்துல எதிர்கட்சிகளுக்கும் ஒரு சில நெருக்கடி இருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கறத விஜய் அவர்கள் அறுவடை செய்ய வாய்ப்புகள் அதிகமா. திமுக எதிர்ப்பு மொத்தமும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு சேராம அங்க இருந்தும் உடையுது. அப்ப இரண்டு பக்கம் இருந்தும் வாக்குகளை உடைக்கிறாரு. அதை வச்சு விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு தெரியல. ஆனா விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பெருசா பேச மாட்டாரு, அரசியல் பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த அரசியல் அவருக்கு எடுப்படுதா இல்ல எடுப்படுதுன்ற மாதிரி அவர் நம்புறாரு. விஜய் அவர்களால அது மக்களோட மக்களா போறதுக்கான அவருக்கான சூழல் உருவாகல. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், தமிழ்நாடுடைய தேர்தல் களம் இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறதாகவும் சொல்றாங்க. இப்போ களம் எப்படி இருக்கு? திரு விஜய் அவர்களோட வருகையினால இந்த வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நீங்க சொன்ன விஜய் அவர்களோட வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா வழக்கமா திமுகவா அதிமுகவா இப்படிங்கிறது தான் தேர்தல் களம். இல்லைன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த முறை விஜய் அவர்களோட வருகை ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை உருவாக்கி இருக்கு. உதாரணத்துக்கு திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கு. அப்படிங்கிற என்ன சிக்கலா இருக்கும்? இப்ப திமுக பாத்தீங்கன்னா பாஜக வந்துரும்னு பயன்படுத்தி மக்களையும் சரி கூட்டணி கட்சிகளையும் சரி, அதிமுக கூட பாஜக இருக்கு அதனால கூட்டணி போக முடியாது. அதிமுக எதிர்ப்பு அரசியலை விட பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுதுன்றதை அவங்க நம்புறாங்களா? திமுக அதை பயன்படுத்துறாங்க, அது அவர்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். சோ அந்த மக்களையும் கூட்டணியும் அச்சுறுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. பாஜகன்னு காட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க, பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பூச்சாண்டியை விஜய் அவர்களை வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள். இப்ப திமுக ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க, நாங்க கேட்கிற சீட்டை கொடுக்குறீங்களா இல்ல நாங்க விஜயோட போகுமா இப்படின்னு பூச்சாண்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு போக்கடம் இருக்குது, முன்னாடி போக்கடம் இல்லாம இருந்தாங்க. அதனால காங்கிரஸும் கூட்டணி கட்சிகளும் என்னன்னா தொங்கு சதையாக ஊதுகுழலாக இருந்தாங்க. மறந்துட்டாங்க தங்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்னே மறந்துட்டு அவங்க ஒரு கிளைக்கழகம் மாதிரி செயல்பட்டு திமுக கிளைக்கழகம் மாதிரி முரட்டை முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு நாங்க போயிருவோம், எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத திமுகக்கு சுட்டி காட்டுறாங்க. இவங்க இந்த பூச்சாண்டி வேலை காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல ஒரே போடா போட்டார்ல, இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு என்ன வரும்? அதாவது உள்ளூர் ரவுடிய வெளியூர் ரவுடி மிரட்டினா வேலைக்காகாதுங்கிற மாதிரி நானே பூச்சாண்டி காட்டுறேன், எனக்கே நீ பூச்சாண்டி காட்டுறியா, அதெல்லாம் வேலைக்காகாது என்கிட்ட அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர முடியாது, இருந்தா எரியிலாட்டி போ அப்படின்னு அதாவது விட்டு பிடிக்கிற பாணியை பண்றாரு. ஆனா ஒருவேளை கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்களோட போறதுக்கு இன்னும் வலுவான இதை காட்டினாங்கன்னா, அந்த அறிகுறி காட்டினாங்கன்னா திமுக அடிபணிய வாய்ப்புகள் இருக்கு. திமுக பயப்படாத மாதிரி நடிப்பார்கள். நாங்க டெல்லி ஏகாதிபத்தியம் எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம். ஆனா ஒரு ரைடு விட்டா உடனே டெல்லிக்கு போவாங்க. இது நம்ம பார்த்துருக்கோம். விஜய் அவர்களுமே கூட விமர்சிச்சாரு, ஒரு ரைடு வந்தா உடனே நீங்க டெல்லிக்கு போறீங்க அப்படின்னு. அதுதான் திமுக. கனிமொழி அவர்கள் கூட சமீபத்துல ராகுல் காந்தியை போய் பார்த்துட்டு வந்தாங்க. பொதுவாகவே என்னன்னா இப்ப காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது அப்படிதான் பார்த்தோம். 63 சீட்டுகளை அள்ளி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. மேல ரைடு போனால கீழே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். சோ அதாவது பயப்படாதமே காட்டுவாங்க. ஆனா இதுதான் திமுக பாணிங்கிறோம். இப்ப காங்கிரஸோட அடுத்த போக்கடம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்க திமுகவோட கூட்டணி முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தாவேகா கூட போனா காங்கிரஸுக்கு எதிர்காலத்துல வளர்ச்சி இருக்கா? அப்படி பார்க்கலாமா? இல்ல, காங்கிரஸ் டிவிக்கோட போகும்பொழுது எதிர்காலம் இப்ப வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலாம். காங்கிரஸை புத்துயிர் கொடுத்து வளர்த்து கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு தென்னிந்தியாவில் அதாவது கேரளா பாண்டிச்சேரியில விஜய் அவர்களோட தாக்கம் காங்கிரஸுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இப்ப திமுகவோட ஒரு அடிஷனல் ஃபேக்டரா திமுகவோட ஆதரவுல சில தொகுதிகளை வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட போனா ஒரு ஓட்டு வங்கியை உயர்த்தலாம், அதிகமான சீட்ல நிக்கலாம். அப்ப தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க, அதிகமான நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
அதிகமான தொகுதியில நிக்கும் பொழுது ஓட்டு வங்கி உயரும் அப்படிங்கறத இது பார்க்கலாம். காங்கிரஸுக்கு அட்வான்டேஜா பார்க்கலாம், ஆனா தாவேக்காக்கு இது அட்வான்டேஜா அதான பார்க்க இல்ல வேண்டியது. தாவேக்காக்கும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒரு காங்கிரஸ்ங்கிற ஒரு இயக்கம், அவர் தேசிய அளவில் ஒரு பேர் இயக்கமா இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள், பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி அப்படிங்கிறப்ப அந்த கட்சியை கூட்டணி வைக்கும்போது அவர்களோட ஒரு சிறு வாக்கு வங்கி இருக்குது. குறிப்பா மைனாரிட்டி வாக்கு வங்கி வந்து காங்கிரஸ்ட இருக்குது. அது திமுகவுக்கு போகும்போது அது கூடுதலாகுது. உதாரணத்துக்கு காங்கிரஸ் சேர்ந்த அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட சொன்னாங்க, நாங்க வந்து காங்கிரஸோட சேர்றது பெருக்கல் அப்படின்னு. அதாவது எங்க மல்டிபிள் ஃபேக்டர், எங்கள்கிட்ட வாக்கு வங்கி குறைவா இருந்தாலுமே கூட திமுகவோட சேரும் பொழுது அது கூடுதலுங்கிறத விட பெருக்கலாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது யதார்த்தம் தான். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு கூட்டணின்றதை தாண்டி இவங்க அந்த மதசார்பற்ற அணின்றத மக்கள் மத்தியில ஒரு ரெஜிஸ்டர் பண்றாங்கல்ல, அதை வந்து இந்த தாவேக்கா கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுதான் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் ஓட்டு அப்படிங்கிற அந்த ஓட்டு வங்கி அது வந்து திமுக கிட்ட இருந்து உடைஞ்சு விஜய் அவர்கள்ட்ட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இளைஞர்களோட ஓட்டு விஜய்கிட்ட போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப இந்த தேர்தலை வச்சுதான் என்ன முடிவாகுங்கிறது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்குற அதே நேரத்துல எதிர்கட்சிகளுக்கும் ஒரு சில நெருக்கடி இருக்கு. ஏன்னா திமுகவோட எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து அறுவடை செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஒரு பக்கமா குவியாம திமுக எதிர்ப்பு மொத்தமும் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு சேராம அங்க இருந்தும் உடையுது. அப்ப இரண்டு பக்கம் இருந்தும் வாக்குகளை உடைக்கிறாரு. அதை வச்சு விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு தெரியல. ஆனா ஒரு டென்ட் உருவாக்குவாரு. அது யாருக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துதோ அவர்கள் ஆட்சி இழப்பாங்க. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து தாவேக்கா பக்கம் போகுன்றீங்க. ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவங்களுக்கு போக வேண்டிய வாக்குகள் அப்படியே இன்டாக்டா இருந்தா கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அதிகமா தான் இருக்கும்ன்றீங்களா? அவங்களால நாளைக்கு ஆட்சி அமைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் அந்த இடத்துல தான் வந்து கேள்வி இருக்குது. இப்ப திமுகவோட ஓட்டு வங்கியை வந்து விஜய் அவர்கள் உடைக்க போறாரா, இல்ல எதிர்ப்பு ஓட்டுகள் மட்டும் வாங்க போறாரா, எதுல எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுக திமுகக்கான அந்த ஓட்டு வித்தியாசம் எப்பயுமே சிறிய அளவுல தான் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இந்த கூட்டணி ஏன் வந்து முக்கியமா இருக்குன்னா, அந்த சிறு சிறு எண்ணிக்கை வந்து 1%, 1/2% கூட தேர்தல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன மாதிரி அது வந்து 1 3 சேர்ந்தா 2 தான் அப்படிங்கிறது இல்ல. சில நேரங்கள் 0ஆவும் மாறும், சில நேரங்களில் 11ஆவும் மாறும். 1 3 11ஆவும் ஆகிற அரசியல் களங்கள் இருக்கு. அப்ப கூட்டணி அதுல வந்து கூட்டணி கணக்கு வந்து தேர்தல் நேரத்தில் ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள் வந்து பார்கென் பண்றது, எங்களுக்கு இத்தனை சீட் வேணும், இந்த தொகுதி வேணும், இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும், பார்கென் பண்றதுலாம். ஏன்னா அந்த நேரத்தில் மட்டும் தான் அவர்களால் பேச முடியும். திருவிழா சீசன் தான், இந்த தேர்தல் திருவிழாங்கிற சீசன்ல மட்டும் தான் இவர்களால கடை போட முடியும். அதுக்கப்புறம் கண்டுக்க ஆள் இல்ல. இந்த கேள்வி ஏன் கேட்கறேன்னா, பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் இது அட்வான்டேஜ். தாவேக்காவுடைய வருகை வந்து இவங்களுக்கு தான் அட்வான்டேஜ்ன்ற போது பெரும்பான்மையான வாக்குகள் வந்து திமுக இருந்து பிரிக்கும் போது இவங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜா போய் முடியுதுன்ற மாதிரி பல பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்காங்களே, அது வந்து கரெக்டா இருக்குமா? அது இல்ல, அது நம்ம சொன்ன சிறுபான்மை ஓட்டு வந்து உடையும். ஏன்னா திமுக நம்பி இருக்கிறது சிறுபான்மை வாக்குகளை. இப்ப பாஜக இருக்கனால அதிமுக அந்த ஓட்டு போகாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாலுமே கூட பெரும்பான்மையா ஹிந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று பாஜக உருவாக்குது. அதிமுகன்னு ஒரு நியூட்ரல் ஓட்டு, இதெல்லாம் வந்து அதிமுக சாதகமா போகுது. இப்ப மைனாரிட்டி ஓட்டு இது வந்து ஸ்பிளிட் ஆச்சுன்னா திமுக ஒரு நெகட்டிவா உருவாக்கும். ஏன்னா பெரும்பான்மை ஓட்டு அதிமுக பாஜக போகும்போது சிறுபான்மை ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா இவர்களுக்கு சாதகமா. பர்சன்டேஜ் வைஸ் இவங்க அதிகமா இருப்பாங்கல்ல, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல அதான் அந்த அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த கூட்டணிக்கு. ஆமா, இந்த கூட்டணி வந்து திமுகவோட அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, ரெண்டு சைடும் ஒரு பெரிய ஜாம்பவான் இருக்காங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இருக்காங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணி தாவேக்காவோட வேட்பாளர்கள் கிரவுண்ட்ல எப்படி வேலை பார்ப்பாங்க? அதாவது இந்த முறை வந்து உற்சாகமா இருக்காங்க. புதிய தொடப்பம் நன்றாக பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, புதுசா இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு மவுஸ் இருக்கும். அப்ப களத்துல முறை இறங்கி இருக்கிறாங்க. அப்ப விஜய் அப்படிங்கிற அவர் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் வராரு. அவருக்கு ஒரு கிரவுட் புல்லிங் இது இருக்குது. செலவு பண்ணி கூட்டம் கூட்ட தேவையில்லை. விஜய் பேரை சொன்னாலே கூட்டம் கூடுது. அது அவர்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழல் இருந்தாலுமே கூட ஒரு உற்சாகமா வராங்க. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர் இருக்கக்கூடியவர்கள். இன்னொன்று, பொருளாதாரத்துல ஓரளவுக்கு வசதியா இருக்கவர்கள் வந்து செலவு அளிக்கிறாங்க. ஏன்னா முதல் முறை வந்து அரசியல் களத்துக்கு வராங்க. இதுவரை அவர்கள் அரசியல் களத்தில் செலவு எல்லாருமே செல்வந்தர்களா இருக்காங்க. எல்லாருன்னு சொல்ல முடியாது. ஆனா கணிசமாக வந்து செலவு பண்ணக்கூடிய நபர்கள், அதாவது சொத்தை வித்து செலவு பண்ண தயாரா வராங்க. அரசியலோட அரிச்சோடு தெரியாதவர்கள், அரசியலோட ஆழம் தெரியாதவர்கள். அப்ப ஆழம் தெரியாம காலை விடுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு ஆர்வ கோளாறு, ஆர்வத்தின் மிகுதியில வந்து குதிக்கிறாங்க. அது வந்து ஆபத்துல போய் முடியும். பேராசூட் இல்லாம குதிச்சா என்ன நிலைமையோ, உற்சாகத்துல குதிச்சிடலாம். ஆனா என்ன நடக்குங்கிறது வந்து உழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து நாங்க தான் வந்து மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மக்கள் மத்தியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த மாற்று சக்தின்றது. தாவேக்கா திமுகக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. திமுக எதிரான ஒரு மனநிலையை தீவிரமா உருவாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இறுதி நிமிடம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா தனக்கு என்ன லாபங்கிறது மக்கள் பார்ப்பாங்க. எனக்கு என்ன கிடைக்கும், இந்த தேர்தலில் எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஓட்டுக்கு பணமா, அதுல வந்து இந்த திட்டங்களா, எனக்கு இப்ப வந்து உதாரணத்துக்கு மகளிர் திட்டம்ங்கிறாங்க,
ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இதெல்லாமும் ஒரு இம்பாக்டை கொடுக்கும். கடைசி நிமிஷத்துல வாக்களிக்கும் பொழுது அவன் யோசிப்பான், கல்வி கடன் ரத்து செய்யறாங்கிறாங்க, நகை கடனை ரத்து செய்யறாங்கிறாங்க, இது வந்தா இந்த கட்சி வந்தா எனக்கு இவ்வளவு லாபம் இருக்கு அப்படிங்கிறத கணக்கு போடும் பொழுது மாற்றமா இல்ல எனக்கான தேவையான்னு பார்க்கும்போது மக்கள் சரி எனக்கு இது நன்மை நடக்கும் அதனால இந்த கட்சியை போடுவோம், இந்த கட்சி வெற்றி பெற்றும் இவர்கள் தான் வெற்றி கூட்டணியா இருக்கிறாங்க இவர்கள் போடுவோம் அப்படிங்கிற அந்த இடம் வரும்பொழுது விஜய் அவர்கள் பின்தங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும் போது கூட அவர் ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, நடைமுறையில் சாத்தியமே இல்லாததெல்லாம் நான் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அது என்ன, ஏன் அங்க என்ன சொல்ல வர்றாரு? இல்ல அவர் வந்து என்ன இலவசங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அதாவது என்னன்னா எப்பயுமே வந்து ஒரு இலவசங்களை கொடுக்கறது வந்து மக்களை வந்து கவர்ற திட்டம் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதனால என்ன ஆகுனா மக்களை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணி ஏமாத்தி ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்தை குடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கப்படுது. திமுக அதிமுக மேல வைக்கிற விமர்சனமே என்னன்னா மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து கடன் சுமையை ஏத்துறாங்க அப்படிங்கிறோம். ஆனாலுமே கூட பார்த்தோன்னா இப்ப பாஜகவுமே அந்த பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இலவசம் கொடுத்து மத்திய பிரதேசல, உத்தரப்பிரதேசல, இப்ப பீகார்ல கூட்டணியில தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது இப்ப மத்திய பிரதேசல வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலாவா மாறிச்சு. அவர்கள் அறிவிக்கல, தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கல கடந்த தேர்தலில், ஆனாலுமே கூட பெண்களுக்கான உதவித்தொகை கொடுத்தாங்க. அது 2023 தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. பீகார்லயுமே பார்த்தோம்னாலும் பெண்களுக்கான மானியம் கொடுத்தது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அந்த தேர்தலில் பார்க்கும்பொழுதுதான் இப்ப திமுகவுமே பார்த்தோம்னா 5000 ரூபாய் அள்ளி கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காலத்துல போய் இன்னைக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. சிறப்பு தொகை, கோடை கால சிறப்பு தொகைங்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமா கோடையே வராத மாதிரி இன்னைக்குதான் கோடை வர மாதிரியும் தேர்தல் சூடு வந்து அதிகமா இருக்குங்கிறனால சேர்த்து கொடுத்துட்டாங்க போல. மக்கள் அனுபவிக்கட்டும். இது வந்து எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கு? இல்ல, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தொகை. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தமிழகத்துல பெரும்பாலான மக்கள் வந்து அவர்களோட வருமானமே வந்து 8000, 7000, 10,000 இப்படி சிறிய தொகைக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது ஒரு 5000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரே மாசத்துல கிடைக்கும் பொழுது 1000 ரூபாய் சிறுக கிடைக்கிறத விட 5000 ரூபாயா கிடைக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். ஒரு குடும்பத்தையே நடத்துற அளவுக்கு பல குடும்பங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, மிக பின்தங்கி இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல இது தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் மத்திய பிரதேசம், பீகாரும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதனால திமுக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அதை வீரியமா எடுத்துட்டு போக போறாங்க, அது பரப்புரையில தான் தெரியும். பரப்புரை பண்ணணும், அது நாளைக்கு எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, மக்கள்கிட்ட வந்து எப்படி அது ஆட்சியோட அவலங்களை கொண்டு போய் சேர்த்த போறாங்க, அதிருப்தியை எப்படி வெளிப்படுத்த போறாங்க, இந்த நிர்வாக தோல்வியை எப்படி காட்ட போறாங்க, இதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாங்கிறத பொறுத்து தான் இந்த வந்து சாதகமா பாதகமாக பார்க்கணும். இப்போ காங்கிரஸுக்கு வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு 70 சீட்டு கொடுக்குறாங்க, 6 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, துணை முதல்வர் கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சு. இவங்க என்ன சட்ட மாணிக்கம் தாக்கூர் சைட்ல இருந்து போன எலெக்ஷன்ல 170 தொகுதியில் நின்னீங்க திமுக, அதுல 130 தான் நீங்க ஜெயிச்சிங்க, 40 தொகுதி தோத்துட்டீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்களே. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து 2011ல ஒப்பிட்டு பார்க்கலாம். 63 சீட்டு கொடுத்த இடத்துல கிட்டத்தட்ட 5-6 தான் ஜெயிச்சாங்க. அது அப்படியே ஏடிஎம்கேக்கு ஃபேவரா போய் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி முடிஞ்சிரும்ன்றத திமுக கணக்கு போடுறாங்களா? இல்ல, அது நியாயம் தான். நீங்க சொன்ன திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகமான சீட்டுகளை வாங்கி நீங்க தோத்தா அது நஷ்டம், காங்கிரஸால அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்க முடியல. ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து இவ்வளவு கூட்டம் வருமானு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த காமெடியில வரும். திடீர்னு ஹோட்டலுக்கு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சுங்கிற மாதிரி திடீர்னு இத்தனை சீட்டை கொடுத்துட்டீங்களே, நாங்க எங்க போய் வேட்பாளரை தேடுறதுங்கிறத காங்கிரஸோட நிலைமை. வருங்காலங்களில் வேணா அவர்கள் வந்து சிறுக சிறுக வந்து கட்சியை வளர்த்துட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு வந்து அவர்கள்ட்ட அவ்வளோ பலம் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதிகமான சீட்டு வாங்கினாலே அவங்களுக்கு லாஸ் தான். கடந்த கால தேர்தல்களோட எடுத்து பார்த்தோம்னாலே எப்பெல்லாம் அதிகமான சீட்டு வாங்கினாங்களோ, இன்னும் சொல்ல போனா சமீப காலங்கள்லயுமே எங்கெல்லாம் அதிகமா சீட்டு வாங்கினாங்களோ, பீகார்ல எல்லாம் 60 சீட்டு வாங்கினாங்க, ஒரு ஒரு கிட்டத்தட்ட இரட்டை இலக்கில கூட ஜெயிக்க முடியல, ஒரு 6 சீட்டு என்னமோ தான் ஜெயிச்சாங்க. அந்த அளவுக்கு தான். ரொம்ப தோல்வியில இருந்து பாடம் கற்க மாட்டாங்களா காங்கிரஸ்? இல்ல, அவர்கள் வந்து பேராசை பிடிச்சிட்டு இல்ல, பேராசை கூட கட்சியோட ஆசை அபிலாஷைகள். நாங்களும் ஏன்னா ஒரு காலத்துல ஆட்சி செஞ்சோம், இன்னைக்கு கழுது தேர்ந்து கட்டெரும்பானாத கதையா நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பமா காங்கிரஸ் ஆயிடுச்சு, திரும்பி மீண்டெழணுங்கிற ஒரு ஆசை. கிரவுண்ட்ல வேலை செய்யணும் நிச்சயமாக. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியிலேயே வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தே இருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி அதோட தொங்கு சதையாக ஊதுகுழலாக மாறி போயிருந்தாங்க. இப்பதான் விழிப்புணர்வு அடைகிறாங்க. இப்பயுமே வந்து திருந்தல. இவர்கள் இந்நேரம் நினைச்சிருந்தா கூட டிவிக்கோட போய் சேர்ந்திருந்தா இன்னைக்கு கட்சிக்கு தொடங்கினா கூட 5 வருடத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கிருக்கலாம். ஆனா அதை செய்ய விரும்பல. கிரவுண்ட் ஒர்க் செய்யாம, அடிப்படை கட்டமைப்பு மாத்தாம காங்கிரஸால வெல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் நீங்க பாக்குறப்போ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நன்மை செய்யற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் வந்து முயற்சி பண்றாங்க. இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு லாபம். அவர் ஒரு கட்சியோட நிர்வாகி அப்படிங்கிறப்ப காங்கிரஸுக்கு என்ன லாபம் அவர் ஒரு கணக்கு கொடுக்குறாரு. அவருக்கு அதுல சில லாப நஷ்டங்கள் கணக்கு போடலாம். அது பயனுள்ளதா இருந்தா மத்திய தலைமையும் அது முடிவு எடுக்கும். உதாரணத்துக்கு இப்ப அவர்கள் வந்து கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய ஸ்டார் நமக்கு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இம்பாக்டை கொடுக்கும். தமிழகத்தில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி கிடைச்சிட்டாலும் வாக்கு வங்கி உயரும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தே வந்து
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இருக்க ஒரு நெருக்கடி என்னன்னா திமுக ஒரு 22 எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்துல தீவிரமாக காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குறாங்க, முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க எப்படி திமுக காங்கிரஸ் கொடுக்குதோ அங்க வந்து பொங்கி எழுறதே திமுக தான். அங்க ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே திமுகவினர் வந்து மிகப்பெரிய ஒரு இதுல சஸ்பெண்ட் ஆவறதுலாம் காங்கிரஸ் எம்பி அதெல்லாம் இது வந்து விவரமா வந்துருவாங்க. திமுக அந்த அனுபவம் இருக்குது. கோத்துட்டு இவர்கள் வந்து இது ஆனா சும்மா பேசுவாங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும். நானும் ரவுடி தான் வந்து பேப்பர் ரவுடி மாதிரி பயங்கரமா சவுண்டெல்லாம் விடுவாங்க. நாங்க டில்லி ஏகாதிபத்தியம் எதிர்க்கிறோம்பாங்க, அப்புறம் எப்படி போய் எங்க கை குலுக்கணும் அவங்க குலுக்கிட்டு போயிடுவாங்க. காங்கிரஸுக்கு வந்து அனுபவம் இல்லாதனால போய் மாட்டிக்கிறது. காங்கிரஸுக்கு எப்படி அனுபவம் இல்லாம நீங்க சொல்றீங்க? இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழக எம்பிக்கள் வந்து போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இந்த குணா படத்துல கமல்ஹாசன் வந்து தப்பிச்சிருவாரு, அந்த மாதிரி தான் குதிக்கிட்டு போயிட்டு திமுக தப்பிச்சிரும், காங்கிரஸ் கீழே விழுந்து காலி ஆகிரும். இதுதான் எதார்த்தம். இப்ப தொடர்ந்து இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலயும் பங்கு கெடுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து. அதை வந்து எப்படியாவது எங்கிட்ட வந்து கேட்காதீங்க, அதை சொல்றதுக்கு தான் கனிமொழி போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க. ஏன்னா இப்ப திமுக வந்து பொறுத்தளவுக்கு டெல்லியில ஒரு பேச்சு நடத்துவாங்க, தமிழகத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. அது எப்பயும் நமக்கு தெரிஞ்சுதான். பாஜகவுடையுமே ஒரு சுமூகமான உறவு வந்து டெல்லியில வச்சிருப்பாங்க. தமிழகத்துல நாங்க வந்து பாஜக எதிர்க்கிறோம், பாஜக நாங்க தான் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு இது பேசினாலும் அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சுமூகமான சூழல் உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. தமிழகத்துல ஒரு குழுவினர் வந்து திமுகவை விமர்சிச்சுக்கிட்டு திமுகவை எதிர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு இலக்கு எதுவுமே இல்லை. யாரெல்லாம் திமுகவை விமர்சிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒண்ணு எம்பியா இருக்கிறாங்க, இல்லைன்னா அவர்களுக்கு எந்த ஒரு பதவியிலுமே இல்லாம இதனால யாருக்கும் எந்த நஷ்டம் இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால தனிச்சதான் நிப்போமே, தோத்தாதான் என்ன அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் லாபம் வேணுமோ அவர்களெல்லாம் திமுகவோட இணக்க போக்குல இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அவர்களோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவோட இருந்தாதான் எம்எல்ஏ ஆக முடியும், ஆளும் அரசோட இணக்கமா இருந்தாதான் அவருக்கு சாதகம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அவர் வந்து எனக்கு அதிகாரத்துல இருக்கணும், ஆளும் அரசோட சாதகமா இருந்தா தமிழகத்துல எனக்கு வந்து வண்டி ஓடும், அதனால திமுகவோட இருக்கிறது நல்லதுன்னு அவர்கள் வந்து பயணிக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் அந்த திமுக காங்கிரஸ் இது சார்ந்த ஒரு அரசியலை பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் பாஜக அதிமுக பத்தி பேசுவோம். வரக்கூடிய தேர்தல் வந்து பாஜக அதிமுக கூட விட்டுருங்க, பாஜக தமிழ்நாடு எந்த வகைக்கு முக்கியமான ஒரு எலெக்ஷனா பார்க்கப்படுது? நிச்சயமா பாஜகவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு தேர்தலுமே அவர்கள் வந்து முக்கியமா தான் பார்ப்பாங்க. 1980 இருந்தே பார்த்தோம்னா எல்லா தேர்தலையுமே வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து பண்ணுவாங்க. உள்ளாட்சி வரைக்கும் வந்து அவர்கள் வந்து இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன் சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திடீரென்று வானத்திலிருந்து குதிக்கல, ஒரு பரம்பரை அரசியல்வாதி கிடையாது, ஒரு பாரம்பரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வலுக்கட்டாயமா வரல, எளிய குடும்பம். அதாவது ராகுல் காந்திக்கு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, குடும்பமா வருது, செய்ய வேண்டிய கட்டாய சூழல், அவருக்கே விருப்பம் இல்லைனாலும் இது எங்க பரம்பரை இது, அதனால நான் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். ஆனா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் களத்திலிருந்து வந்தவர்கள், அதுவும் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியில இருக்குது, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக எப்படி குறுநில மன்னர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி குஜராத்ல குறுநில மன்னர்கள் பாஜக ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து உள்ளாட்சியை தான் அவர்கள் முதல்ல பிடிக்கிறாங்க. உள்ளாட்சியில எடுத்து அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கு சாதகமா உருவாக்கி, அங்கிருந்து கட்டமைப்பை உருவாக்கி, எம்எல்ஏக்களை உருவாக்கி, அதன் மூலியமா அவர் முதலமைச்சராகி அங்கிருந்து படிப்படியா வந்திருக்கிறார். இப்ப மகாராஷ்டிரால கூட பார்த்தோம்னா தேர்தலில் வந்து உள்ளாட்சி வரைக்கும் போய் பார்த்திருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா இந்த கேரளாவில் அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறார். ஒரு உள்ளாட்சி கவுன்சிலர் அவர்களோட ஒரு சந்திப்பை எம்பிகளோட மட்டுமே இல்லாம ஒரு பிரதமர் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சு வெற்றி பெற்றவர்களோட ஒரு கலந்துரையாடி பண்ணியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா கவனிக்கிறாங்க. கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு திருவனந்தபுரம் அந்த கார்பரேஷனை பிடிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிறத பாக்குறோம். வெற்றி தோல்வி அப்படிங்கிறதை தாண்டி அயராது உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு, கட்சிகள் வரும் போகும், ஆட்சிகள் வரும் போகும், ஆனா வந்து களத்துல வந்து மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால பாஜக அப்படிங்கிறது 365 நாளும் தேர்தல் அரசியல்ல மக்களோட செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அது அவர்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய வெற்றி வந்து எட்டாக்கணியாவே இருக்கு. இல்ல சித்தாந்த முரண் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்துல வந்து திராவிட கட்சிகள் வந்து பாஜகவுக்கு ஒரு எதிரான ஒரு முரண்பட்ட சித்தாந்தம், நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாஜகவோட சித்தாந்தத்தை இங்க வந்து தெளிவுபடுத்த முடியல. அவ என்னன்னா அவர்கள் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சூழல் வேற, வட இந்திய அரசியல் வேற, தென்னிந்திய அரசியல் வேற. நம்ம என்னதான் சொன்னாலும் இங்க வந்து மதம் இல்லைன்னு சொன்னாலும் இங்க ஜாதி இருக்குது. அங்க வந்து ஜாதியை தாண்டி மதமாக ஒன்று கூடுறாங்க. மொழி அரசியலும் ரொம்ப பிரதானமா, மொழி அரசியலும் ரொம்ப தீவிரமா வந்து இருக்குது. அதாவது மொழி உணர்வும் ஜாதி உணர்வும் அதிகம் அப்படிங்கிறதுனால மத உணர்வு பின்னாட தள்ளப்படுது. இந்த இரண்டு தான் முதல்ல, மொழியாலையும் இனத்தாலையும் இந்த ரெண்டுத்தையுமே பாஜக கையில் எடுத்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியலையே. இல்ல அதுக்கான கட்டமைப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோசியல் இன்ஜினியரிங் முயற்சி பண்றாங்க. அது சரியான இன்னும் புரிதல் ஏற்படலை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கான தலைமை இங்க சரியான இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா எப்படி யாரை எந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறத அவர்கள் இன்னும் இங்க தமிழகத்துல சரியா கணிக்க முடியல, முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் பல்வேறு பரிசோதனைகள். அதுக்கு தான் நம்ம காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு வேறுபாடு என்னன்னா, காங்கிரஸ் வந்து கடமைக்கு இருக்கிறாங்க, பாஜக ஒரு விஷப்பரிச்சை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு புது மாநில தலைவர் அண்ணாமலை, இன்னிலிருந்து அவர் தலைவர், ஒரு அதிரடியாக ஆக்டிவாக ஒரு முன்னாள் IPS போட்டாங்க. சில நேரம் திடீர்னு அதே மாத்தி ஒரு பாரம்பரிய அரசியல இருந்து ஒரு மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவர் திடீர்னு அரசியல இருந்து வந்த ஒரு கொண்டு வராங்க. இந்த மாதிரி பல்வேறு பயிற்சிகளை மாத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத முயற்சி பண்ணி பாக்க சொல்றீங்க. இந்த சித்தாந்த அரசியல்னாலதான் பாஜக இங்க வரல, இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சமீபத்துல விஜயை பத்தி ஒரு தேவையில்லாத வார்த்தை ஒன்று பேசியிருக்காரு, நடிகையை ஒப்பிட்டு. இதெல்லாம் ஒரு தலைவரா இருக்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா? இல்ல, அது வந்து மிக ஒரு தவறான விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து யதார்த்தமா, அதாவது விளையாட்டா பேசுற மாதிரி வந்து ஒரு மீடியால பேசிட்டாரு. அது தப்பு இல்ல, அது ஒரு மீடியால ஒரு தலைவரான பொறுப்புல இருந்துகிட்டு. இல்ல, கண்டிப்பா அவர் வந்து ஒரு யோசிச்சு பேசியிருக்கணும். அவர் வந்து யதார்த்தமா பேசுற மாதிரி பேசிட்டாரு. இதே மாதிரி பல பேர் பேசியிருக்காங்க, எல்லாமே கண்டனத்துக்குரியது. இல்ல, இதுவும் கண்டனத்துக்குரியது. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு திமுக பேச்சாளர் பேசுறதும் இப்ப நயினார் நாகேந்திரன் பேசுறதும் ஒரு மாதிரி ஆகுது. நிச்சயமாக அது வந்து மிக தவறான ஒரு அணுகுமுறை தான். அவர் வந்து அது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. அதாவது இது வந்து பொதுவெளியில பேசக்கூடிய விஷயம், பொதுவெளியில இல்ல, ஒரு மனிதரை பத்தி தவறா வந்து எந்த இடத்துலயும் இது வந்து பிரைவேட்டான விஷயம் இருக்கும், எல்லாருமே இருக்கு. அதுவும் இல்லாம அது வந்து ஒரு டீ கடை அரசியல்ல டீ கடையில ஒரு சாதாரண ஒரு கடைக்கோடி தொண்டன் பேசுற மாதிரி வந்து இவர் பேசிட்டார் அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு தவறான விஷயம் தான். இந்த மாதிரி வந்து அவர் இன்னும் பிரஸ் மீட்டை வந்து இன்னும் பக்குவமா கையாள வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம பல இடத்துல பார்த்துருவோம், பல பிரஸ் மீட்ல பார்த்துருவோம், ரொம்ப ஒரு அடக்கமா பேசக்கூடிய நயினார் நாகேந்திரன் திடீர்னு இப்படி பேசிட்டாருன்ற மாதிரி தான் ஒரு மாதிரி எல்லாருமே ஷாக்கா இருக்கு. அதான் அவர் நக்கல் நையாண்டி நினைச்சு பேசினாரு, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்த அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறது தான். அதாவது விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா வந்து ஒரு தனிநபரையுமே வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அது இல்லாத ஒரு விஷயமோ, அது நமக்கு ஆதாரப்பூர்வமா தெரியாத ஒரு விஷயத்த வந்து நிச்சயமா பேசக்கூடாது. ஆதாரம் இருந்து பேசினாலுமே அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மக்களுக்கு தேவையில்லை, அது யாரோட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அது மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறத பார்க்கணும். அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்னு சொன்னதுல நியாயம். வீட்டை விட்டு வெளியே வாங்க, மக்களை சந்திங்க, களத்துல இருங்க, மக்களோட மக்களா இருங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும். விஜய் வந்து நீங்க சொல்றீங்க, நம்மன்ல எல்லாருமே அதான் சொல்றாங்க, விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பெருசா பேச மாட்டாரு, அரசியல் பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. இந்த அரசியல் வந்து அவருக்கு எடுப்படுதா இல்ல எடுப்படுதுன்ற மாதிரி அவர் நம்புறாரு? இல்ல, விஜய் அவர்களால வந்து அது மக்களோட மக்களா போறதுக்கான அவருக்கான சூழல் உருவாகல, இன்னும் அதுக்கான அவர் தயாராகல அப்படிங்கிறத பாக்குறோம். சில நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா களத்துக்கு வராங்க, அந்த கூட்டத்தை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலேயே வராங்க, அதை கரெக்டா அறுவடை செய்யறாங்க. ஆனா உண்மையிலே விஜய்க்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது, அவரே வந்து பயப்படுறாருன்னு நிச்சயமா அதை கட்டுப்படுத்த முடியல அவரால் வந்து. அந்த ஏன்னா அந்த இளம் தலைமுறை அதை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது இயல்பாவே இப்ப அஜித் அவர்களே கூட பாத்தீங்கன்னா அவர்கள் ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு, அவரே பல இடத்துல டென்ஷன் ஆயிடுறாரு, அவர் ரசிகர்கள் அவரே டென்ஷன் ஆகிறாரு. அந்த அளவுக்கு இருக்காங்க தமிழக இளைஞர்கள் வந்து அப்படி ஒரு சூழலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. பொதுவாகவே எல்லா இடத்துலயுமே ரசிகர் மனப்பான்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வெள்ளமா தான் இருக்கிறாங்க. அது வந்து சில நேரங்கள்ல நெகட்டிவா போயிருது. விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் காலத்துல ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நடந்த கூட்டத்துல கூட ஒருத்தர் இறந்துட்டாரு, தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அது வந்து தாவேக்கா மேலயோ திரு விஜய் அவர்கள் மாதிரியோ நம்ம குற்றச்சாட்டு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் அது வந்து அவர் வந்து கையாளுற ஒரு விதம் இருக்கு. அது வந்து கடந்த கரூர் சம்பவமே கூட அவர் எதிர்த்து நின்றுக்கணும் களத்துல. காரணங்களை சொல்லல, நீங்க வந்துட்டீங்க தேர்தல் காலத்துக்கு, நீங்க தேர்தல் காலத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் சந்திக்கணும், தடியடி சந்திக்கணும், கைதாகணும், சிறைக்கு செல்லணும், எல்லாம் அதை சந்திச்சுதான் வந்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சிறைக்கு செல்லாமலாம் வந்தாங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்களை சந்திச்சுக்கிறாங்க. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜில பார்த்தோம்னா அவங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்களா, ஒரு தெரு போராளி, களத்துல இறங்கி போராடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆஜராகி அவங்க பாருங்க ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி வரலாற்றிலேயே முதல் முறை ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்துல ஆளும் முதல்வரா இருந்துகிட்டு களத்துல இறங்கி சுப்ரீம் கோர்ட்ல இறங்கி போராடுறாங்க. இதுதான் அவர்களுக்கான ஒரு வெற்றி பாதை உருவாக்குது. அவர்களோட நிர்வாகத்துல 1000 குறைகள் இருக்கலாம், மத்தியில ஆளும் அரசு அவர்களுக்கு வந்து நெருக்கடியை கொடுக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி பிடிக்கிறதுக்கு நெருக்கி வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க எதிர்கட்சியா. இன்னைக்கு வந்து ஒருவேளை ஆட்சிக்கு வரலாம்ங்கிற சூழல்ல இருக்கிறாங்க. ஆனாலும் களத்துல போராடுறாங்க. இதெல்லாம் பண்ணாதான் மக்களுக்காக நீங்க நிக்க முடியும். இன்னொன்னு அவருக்காகவே அவர் நிக்கல அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்குது. இந்த நம்ம ஜனநாயகன் கேஸ்லயே நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா அதை பார்த்தோம்னா அவருக்கு அதை வந்து விமர்சிக்கல. ஒருவேளை வந்து திரைத்துறை தனிப்பட்டது, இது என்னோட பொது வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, மக்களுக்கு இதை தேவையில்லை அப்படின்னு அவர் ஒதுங்கி போனாலுமே கூட கருத்து சொல்லியிருக்கலாம். யாரு அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஏதாவது சொல்லலாம். இல்ல வந்து அது வந்து யதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சூசகமா சொல்லிட்டாரு, அழுத்தம் இருக்கு ஆனா மக்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு சமீபத்துல. அதான் அது எப்படி எடுத்துக்கிறது? தாமரை இலையில நீல் போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல அவரை புரிஞ்சிக்கவே முடியலங்க. அவர் என்ன சொல்ல வராரா, சொல்றாரா, இன்டைரக்டா சொல்றாரா, டைரக்டா சொல்றாரா? இன்னொரு இந்த படத்துல சொல்ற டைலாக் மாதிரியே இருக்கு. அதாவது ஒரு சேஃப் ஜோன்ல விளையாடுறது அப்படிங்கிறாங்க. அது பாலிடிக்ஸ்க்கு அது எடுபடாது. நீங்க சேஃப் ஜோன்லயே விளையாண்டோம்னா வந்து அரசியல்ல எடுபட முடியாது. நீங்க கோட்டை தாண்டி கபடியில வந்து
லைன்ல இருந்து விளையாடுவார். லைனை தாண்டி கோட்டை தொட்டுட்டு வரணும். எதிரியோட பார்டரை போயிட்டு வந்தாதான் வந்து ஒரு பவர் பிளே பண்ண முடியும். அதை பண்ணா மட்டும்தான் வெற்றியே தவிர இவர் வந்து மேலோட்டமான அரசியல் பண்ணாருன்னா களத்துல ஈடுபடாது. மேபி நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு, அதனாலதான் இவ்வளவு கிரேஸ் இருக்கு. மேபி ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20% வாக்கு வாங்கினாலுமே அதுக்கப்புறம் இந்த கிரேஸ் இருக்குமா அவருக்கு? இல்ல, அதாவது வெற்றி பெற்று கணிசம் ஆட்சி அமைச்சிட்டாருன்னா தான் அவருக்கு வந்து பயன். இல்லைன்னா அவராலே அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாது. அந்த தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பான்மை அவருக்கு இல்ல, எதிர்ப்புகளை தாங்குற ஒரு சக்தி இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. அவர் வந்து ஒரு போராளி கிடையாது, அவர் ஒரு நடிகர். மக்களை என்டர்டைன் பண்றாரு, திறமையான நடிகர். அவரோட திறமையை வளர்த்துக்கிட்டாரு, தன்னை வந்து ஒரு ஆளுமையை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து அரசியல் களத்துக்கோ ஒரு லீடராவோ இன்னும் அவர் எமர்ஜ் ஆகல. பக்குவப்படுவாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல சார், நம்ம ஏன் அதை கேட்கறோம்னா, இப்போ இவ்வளவு கிரேஸ் இருக்கு, இவ்வளவு கூட்டம் வருதுன்றதுனாலதான் இவர் ஓகே முதலமைச்சர் ஆகணும்ன்ற அந்த ஆசை அவருக்கு இருக்கும். மேபி ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ வந்ததுக்கு அப்புறம் இனிமே ஒரு களத்துல வேலை செஞ்சாதான் அவரால் சர்வே ஆக முடியும். அது பண்ணலன்னா காலியாயிருவார்ல, அதுக்காக சொல்றேன். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நிச்சயமா இப்ப நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக தலைவர்கள் இவர்கள் வந்து கருணாநிதி அவர்களையோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களையோ விட ஒப்பிட்டு பேசுவாங்க நிறைய பேர். அவர்கள் மிக ஆளுமை மிக்க தலைவர்கள். எடப்பாடி அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ அந்த ஆளுமை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை வழி நடத்திட்டாங்க. இந்த இருபெரும் தலைவர்களுமே தோல்விகளை சந்திச்சவங்க. ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் தோல்வியை சந்திச்சிருக்கிறார். எம்எல்ஏவா இருந்து தோல்வியை தொகுதியிலே தோல்வியை பெற்றிருக்கார். ஸ்டாலின் அவர்களே தோல்வியை பெற்றிருக்கார். எடப்பாடி அவர்களும் தோல்வியை சந்திச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் தோல்விகளை சந்திச்சிருக்காரு. எல்லா தேர்தலையும் தோல்விதான். தாங்களும் தோற்றிருக்கிறாங்க. அதாவது கட்சி தோக்கிறது கூட ஒரு பக்கம், தாங்களாவுமே தங்களோட தொகுதியிலையுமே தோற்றிருக்கிறாங்க. அப்பதையும் தாண்டி ஏன்னா சில தலைவர்கள் வந்து தோத்துட்டாங்கன்னா போயிடுவாங்க, அந்த தொகுதி அரசியலே வேண்டான்னு ஒதுங்கி போயிடுவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலத்துல. ஆனா இவர்கள் வந்து அந்த தோல்வியை தாங்கி திரும்ப மக்களை சந்திச்சு வெற்றி பெற்று வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுக பல தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வந்து களத்துல நின்று போராடுறாங்க. அந்த மனோபன்மையும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாரா அப்படிங்கறத. எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி வெற்றி மட்டுமே பெற்ற முடியாது, பிரதமர் மோடி மாதிரி வெற்றி மட்டுமே ருசிச்சுட்டு வந்துட முடியாது. பல தோல்விகள், பல எதிர்ப்புகள், பல கஷ்டங்களையும் சந்திச்சுதான் வர வேண்டியது இருக்கு. சார், நம்ம நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். நன்றி. நன்றிங்க.